Hi, hello and welcome to VJ Home Bakers. ஒரு கேக் ரெசிபி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? நான் சேனலில் எனக்கு தெரிஞ்சு நான் போஸ்ட் பண்ணி ஒரு 6-7 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கண்டினியூஸாக வந்து vlog, கேக் டெக்கரேஷன் வீடியோஸ் அந்த மாதிரி தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ. ரொம்ப நாளாகவே ஒரு சில பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க லோட்டஸ் பிஸ்கட் கேக்கோட ரெசிபி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோட்டஸ் பிஸ்காஃப் கேக்கோட 1 kg ரெசிபி தான் நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து எக் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணிக்க போகிறேன். ரூம் டெம்பரேச்சர் லெவலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு கூட 1 கப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இந்த 4ஐயும் சேர்த்து ஸ்டாண்ட் மிக்சரில் பீட்டாக விட்டுடலாம். இப்போ ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி எக் பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுகர் வந்து இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்கு பீட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். எக் பீட் ஆகிற நேரத்தில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். லோட்டஸ் பிஸ்காஃப் கேக்கை பொறுத்த வரைக்கும் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பிஸ்கட் அண்ட் அந்த பிஸ்காஃப் ஸ்ப்ரெட், இந்த ரெண்டும். ஆக்சுவலி இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பேக் வேற ஒரு கேக்குக்கு செய்துட்டு பேலன்ஸ் உள்ளதை 8 பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். கேக் ட்ரை இன்க்ரீடியன்ஸு கூட இந்த பிஸ்காஃபையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 or 3 பிஸ்கட்ஸ் போதும். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள மைதாவை வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பிஸ்கட் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த பவுடர் பண்ண பிஸ்கட் வந்து தனியாக வச்சுக்கலாம். டெக்கரேஷன் ஒர்க்குக்கு இல்லைனா கேக் ஃபில்லிங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அதை நம்ம கை வச்சு நல்லா உடச்சி விட்டு தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 kg கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 inch சர்க்கிள் 10 எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நேரம் எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக பீட்டாகி வந்திருக்கும். அதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்டு நல்லா ரைஸ் ஆகவும் செய்யாது. அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் லெவலில் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். மில்க் ஆட் பண்ணுற அந்த கிளிப் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அது மறக்காமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்குள்ள மில்க் வந்து இது கூட சேர்த்துக்கணும். எக் பேட்டர் ரெடி ஆனதும் இதை நம்ம டின்னில் விட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் போட்டுக்கணும். 180 டிகிரிக்கு 10 minutes டாப் அண்ட் பாட்டம் 2 காயிலுமே ஆன் பண்ணி ப்ரீஹீட் போட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுறதுக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 160 டிகிரிக்கு 40 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுடலாம். கேக் பார்த்தீங்களா, ஃபுல் ஹைட்டுக்கு சூப்பராக வந்திருக்கு. இனி வந்து நம்ம கேக்கோட ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் சேர்க்குறதுக்கு ரொம்ப பவுடர் பண்ணியில் எடுத்தோம். இது வந்து அப்படி தேவையில்லை, நம்ம கை வச்சு கொஞ்சம் உடச்சி எடுத்தால் போதும், கொஞ்சம் பீஸாகவே கிடைக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டு. இதுவும் ஆல்ரெடி வேறு கேக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன், பேலன்ஸ் தான் இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்டு அண்ட் பிஸ்காஃப் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ஹையாக இருக்கும். இது வந்து 500 grams இந்த டின் மட்டுமே வந்து 500 rupeesக்கு மேலே வரும், இந்த ஒரு ஸ்ப்ரெட் பாட்டில் மட்டுமே. இது மாதிரி இந்த லோட்டஸ் பிஸ்காஃபுமே அப்படி தான், அந்த ஒரு பேக்கு வந்து 200 something ரேட்டு வரும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்டு வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து கேக்கில் யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம ஒரு சின்ன ஒரு பவுலில் எடுத்துகிட்டு டபுள் பாயில் பண்ணி அதை கொஞ்சம் மெல்ட் பண்ணி தான் நம்ம கேக்கில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அது கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டை எடுத்துகிட்டு டபுள் பாயில் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா லூஸாக வச்சு எடுத்துருக்கிறேன். மெல்ட்டாக வச்சு எடுத்துருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். அது கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும்.
ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் டபுள் பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி நம்ம கேக்கை 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேக்கோட டாப் சைட் தென் அந்த பாட்டமில் எல்லாமே இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஈக்குவல் 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த சுகர் சிரப்புக்கு கூட அந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லோட்டஸ் பிஸ்கப் ஸ்ப்ரெட், அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு கூட ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். கேக்குக்கு அந்த ஃப்ராஸ்டிங் ஐசிங் கொடுக்குற அந்த க்ரீமில் நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பிஸ்காஃப் ஸ்ப்ரெட், அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக்கோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ஸ்லைஸ் பண்ண கேக்கு ஸ்பாஞ்சை வச்சுட்டு அதில் வந்து சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சுகர் சிரப்பை வச்சு அந்த ஸ்பாஞ்சை நல்லா சோக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் க்ரீம் வந்து கேக்கில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப தின் லேயர், ரொம்ப நிறையெல்லாம் வேண்டாம், அப்படின்னா ஓவராக தகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பிஸ்கட் வந்து பவுடர் பண்ணி வச்சுனோம்ல, பொடிச்சு வச்சுனோம்ல, அதையும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ணால் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம செகண்ட் லேயருக்கும் செய்யணும். ஸோ லாஸ்ட் லேயரை கேக் மேலே வச்சுட்டு அதுலேயும் சுகர் சிரப்பை வச்சு நல்லா சோக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே நல்லா நீட்டாக கவர் ஆகிற அளவுக்கு க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் முடிச்சு ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் நல்லா செட்டாக வச்சுட்டு ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐசிங் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா சேம் அதே லோட்டஸ் பிஸ்கப் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே நான் ஐசிங் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐசிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன், அந்த ஒரு டிஃபால்ட் டிசைன் தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கும். நம்ம கஸ்டமைஸ்டு டிசைனை விடவும் இந்த மாதிரி ப்ரீமியம் கேக்ஸுக்கு எல்லாமே வந்து டிஃபால்ட்டு டெக்கரேஷன் கொடுக்குறது தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரசமலாய் கேக்லேயே நான் சொல்லியிருந்தேன், சேம் இது தான். நான் இதுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட், அதாவது டபுள் பாயில் பண்ணி நல்லா லூஸ் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை வச்சு நீட்டாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லோட்டஸ் பிஸ்கட் வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஃபுல்லாக, அதாவது உடையாத்த லோட்டஸ் பிஸ்கட்டை வந்து வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே 1000 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரேட் இருக்கும் இல்லையா, அதை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீன் சந்திக்கலாம். பாய்.